6 தசாப்தங்களுக்கு மேலான தனது கர்நாடக இசை பங்களிப்பிற்காக மிருதங்க கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுள்ளது. தனது உழைப்பிற்கும் கர்நாடக இசைக்கு தனது பங்களிப்பை அங்கீகரித்து விருது வழங்கியுள்ளது மட்டற்ற மகிழ்ச்சி அளிப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் இந்த விருதினை வழங்கி ஊக்கப்படுத்திய மத்திய அரசிற்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைய தினம் என் வாழ்க்கையில் மறக்க முடியாத தினம். ஏன் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இன்று எனக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கிறது. நம்ம மத்திய அரசு கவர்மெண்ட் அதற்கு மிகவும் நன்றி சொல்ல வேண்டியது நான். முக்கியமாக நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும், நமது பாரத குடியரசுத் தலைவர் திரௌபதி மர்மு அவர்களுக்கும், நமது மாநில அரசு தமிழ்நாடு அரசு, தமிழக அரசு, மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு விருது கிடைத்தது எனக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா எந்த கலைஞருக்குமே ஒரு விருது வந்தாலும் ஒரு சந்தோஷம்தான். அவருடைய உழைப்புக்கு தகுந்த ஒரு அவார்டு கிடைக்கிறதுங்கிற போது அது மற்றற்ற மகிழ்ச்சி. ஆனால் இந்த அவார்டு பத்மஸ்ரீங்கிறது ஒரு பெரிய புகழ் வாய்ந்த அவார்டு. நம்ம தமிழ்நாடு அரசில் எப்படி கலைமாமணி அப்படிங்கிறது வருதோ, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் அவார்டு, அது பத்மஸ்ரீ அவார்டுங்கிறது மிக மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது வித்வான்களுக்கு, கலைஞர்களுக்கு. ஏன்னா எனக்கு 2வது அவார்டுன்னு சொல்லலாம். மத்திய அரசினால் வழங்கப்பட்ட முதல்ல எனக்கு சங்கீத நாடக அகாடமி அவார்டு ஐயா டாக்டர் அப்துல் கலாம் அவங்க கொடுத்தாங்க. இது 2வது அவார்டு. எனக்கு பத்மஸ்ரீங்கிறது ஒரு பெருமை வாய்ந்த ஒரு அவார்டு. வாழ்க்கையில் எனக்கு மறக்க முடியாத அவார்டு.